ஸோ சிக்கன் லாலிபாப்க்கு வந்து நம்ம ஒரு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. லாலிபாப் சொன்னால் சில ஸ்டாலில் வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இல்லைனா நீங்கள் லெக்கோட தின்னர் சைடு இருக்குல்ல, அந்த இடத்துல ஃப்ளஷ்ஷை லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணி அதை வந்து ஃப்ரண்ட் ஹெட் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இப்படி வச்சிடணும். ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து ஸ்கின்னில் போன் கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி அதோடய ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃப்ளஷ்ஷை கொண்டு வந்துடுங்க. ஸோ இதே எல்லா லெக் பீஸும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ஒரு எக் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸில் அதில் 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், சால்ட்டு, கறி லீவ்ஸ், பச்சை மிளகா, பெப்பர் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் லைம் ஜூஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபைனலி சாப்டு ரெட் சில்லிஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நீங்கள் சிக்கனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா சிக்கனுக்கு இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3-4 ஹவர்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் டைம் வைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நல்லா ஜூஸியாகும் சிக்கனு. ஸோ நான் இது வந்து ஆக்சுவலி வந்து 2 ஹவர்ஸ் மினிமம் அப் டு 5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் சோக் பண்ணலாம். அண்ட் சிக்கன் டெண்டராகவும் இருக்கணும். லாலிபப்க்கு ரொம்ப முத்தின கோழி இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி மேரினேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. டூ ஹவர்ஸ் மினிமம். நான் ஆக்சுவலி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ வச்சதுக்கப்புறம் சிக்கன் நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம அது கடாயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது.